ஹலோ யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில் நான் பார்க்க போறது அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இங்க யூஜி பிஜி டிப்ளமா சர்டிபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இது கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், தென் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட நீங்கள் அஃபிலியேட்டட் டு பாரதியார் யூனிவர்சிட்டி. சரிங்களா? கோபி ஆர்ட்ஸ் சயின்ஸ் வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனால இங்க எய்டட் ப்ரோக்ராம் இருக்கு. தென் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங், அதாவது அன்எய்டட் கோர்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு. சரிங்களா? என்னென்ன கோர்ஸ்ல எய்டட் கோர்ஸ்ல இருக்கு, பிஜி கோர்ஸ்ல என்னென்ன எய்டட்ல இருக்கு, தென் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸஸ் என்னென்ன, தென் பிஜி டிப்ளமோ கோர்ஸ்ல என்னென்ன இருக்கு, இது மாதிரி வந்து ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, இதோட ஃபுல் டீடைல்ஸ் கம்ப்ளீட் அனலைசிஸ் சேர்த்து நம்ம பார்த்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கு. ஓகேங்களா? இந்த காலேஜ் ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், தென் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட. ஓகேங்களா? இங்க உங்களுக்கு இப்போ அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இங்க யூஜி கோர்சஸ் அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கோர்சஸ் வந்து இங்கே கூட லிஸ்டஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னா, அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல எய்டட் கோர்சஸ். ஃபர்ஸ்ட் எய்டட் கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, பிஎஸ்சி பிசிக்ஸ் இருக்கு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ட் பிஏ எக்கனாமிக்ஸ், அண்ட் பிபிஏ அண்ட் பிகாம். ஓகேங்களா? இந்த கோர்சஸ்ல வந்து எய்டட் கோர்சஸ்ல அவைலபிளா இருக்கு யூஜி கோர்சஸ்ல. தென் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜில எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், தென் எம்சிஏ, தென் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் எம்காம் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. தென் அது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்ல கவர்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா யூஜில பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், தென் பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிகாம், தென் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிபிஏ, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் பிசிஏ, then BSc Computer Technology, then BSc Artificial Intelligence Data Science, then BSc Internet of Things, then BCom Professional Accounting, then BCom Information Technology, then BA in Tamil Literature, then BCom Banking and Insurance, then BCom Business Analytics, then BSc Physical Education, Health Education and Sports இருக்கு. சரிங்களா? தென் 1 year கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராமா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. தென் போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், தென் எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஜி டிசிஏல பிஜி டிப்ளமா கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 1 year கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. எம்ஏ தமிழ் லிட்டரேச்சர், தென் எம்பிஏ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. தென் ரிசர்ச் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் டைமா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ், தென் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து பார்ட் டைம் ப்ரோக்ராமா இருக்கு. தென் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ். தென் அதே மாதிரி நீங்க மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் தான். உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைமாவே நீங்க ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ரெண்டுமே நீங்க பண்ணலாம். சரிங்களா? இதுதான் இது கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 23 இருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? கவர்மெண்ட் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ரெண்டுத்துக்குமே சொல்லிருக்காங்க. நியூவா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் பிஎஸ்சில உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதை சொல்லியிருக்கிறது. காலேஜ் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 to 2 o'clock சொல்லிருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன பண்றோம் அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அதையும் சொல்லிருக்காங்க. தென் பிளேஸ்மெண்ட் டீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டீல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனியாகவே வெப்சைட்ல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. என்னென்ன ஸ்காலர்ஷிப், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க. தென் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அருமையா பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் 24-25 உங்களுக்கு மொத்தம் 30 கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்காங்க. ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ்ல டோட்டலா உங்களுக்கு 675 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அகாடமிக் இயர்ல 24-25 உங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க. அந்த லிஸ்ட்டும் சேர்த்து உங்களுக்கு அட்டாச் பண்றாங்க. அவங்களோட சேலரி பேக்கேஜ் என்ன, எந்த கம்பெனில செலக்ட் ஆயிருக்காங்க, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா இங்க அவைலபிள் இருக்கு. வெப்சைட்ல டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் இதுலயே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம் வைஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிகாம், பிபிஏல உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது பர் இயருக்கு. எம்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees, எம்எஸ்சி எம்காம்க்கு வந்து 750 rupees, எம்சிஏ 1000 rupees வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பெர் ஆனம் எம்சிஏ ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 750 rupees. தென் அதே மாதிரி பிஎஸ்சி மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
225 rupees. இந்த பாட்னி அண்ட் பாட்னி அலைடு வந்து 375 rupees. தென் அலைடு சயின்ஸ் குரூப் 150 rupees per subject வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபீஸ், கேம்ஸ், ஸ்டேஷனரி அசோசியேஷன்ஸ், லீக், ஆனுவல் டே, தென் காலேஜ் ஹேண்ட்புக், கேலண்டர், மேகசின், தென் மெடிக்கல் சர்வீசஸ், இதெல்லாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டோட்டலா நீங்க பே பண்ண வேண்டிய ஃபீஸஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபீஸஸ் சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன்ல மட்டும்தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு கோர்சஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் டேட் டைம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் லேட் அப்ளிகேஷன்ஸ் வந்து வி கன்சிடர் ஒன்ஸ் ரிசீவ் ஆன் டைம்ல ரிசீவ் பண்ண மட்டும்தான் அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பேஸ்ட் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் படி தான் உங்களுக்கு நடக்கும். ஏஜ் லிமிட் வந்து 21 ஏஜுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதில் எலிஜிபிலிட்டி ஒவ்வொரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ்னா நீங்க +2 பாஸ் ஆனா போதும். இந்த பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாட்னி கோர்சஸ்னா நீங்க கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அது மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. நீங்க அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நீங்க கம்ப்ளீட்டா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை, டிசி, கான்டாக்ட் சர்டிஃபிகேட், 10th, 11th, 12th, டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதெல்லாம் உங்களுக்கு தேவை. நீங்க அப்ளை பண்றவங்க நீங்க வெப்சைட்டை இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு வந்து என்கொயரி ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களா ஃபர்ஸ்ட் என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்க டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா ஃபில் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஃபில் பண்ணினா உங்களுக்கு சென்ட் பண்ணி இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ற ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற அப்ளிகேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து வேற எதுவும் கொடுக்கல. பட் ஆன்லைன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நீங்க அது தாண்டினா நீங்க டோல் ஃப்ரீ நம்பர் அதுலயே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்தர் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் எதுவுமே இதுல மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் வந்து 10 to 15 days வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால வந்து கோபி ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜஸோட அட்மிஷன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. கோபிச்செட்டிப்பாளையம் நியர்பை இருக்க சரௌண்டிங்ஸும் சரி, கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, உங்களுக்கு இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இங்க கோர்சஸ் இருக்கிற கோர்ஸ் எய்டட் காலேஜ்னால உங்களுக்கு இது நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. மேக்சிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் கட் ஆஃப் வைஸ் தான் வரும். சரிங்களா? அதனால வந்து இப்பயே ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணா கிடைச்சிருமா அப்படிலாம் இல்லை. எல்லாமே அப்ளை பண்றவங்க இப்பலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்ளை பண்றது நீங்க ஃபர்தர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கவுன்சிலிங் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் படி தான் நடத்துவாங்க. அது கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் படி தான் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அது மார்க் வைஸ் தான் உங்களுக்கு வரும். மார்க் இருக்கும் கண்டிப்பா இந்த காலேஜ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நீங்களா? அதனால வந்து இப்பல இருந்தே நீங்க ஆர்வங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோபி ஆர்ட்ஸ் சயின்ஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு வேற தகவல் கான்வர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.